உலகத்துக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கு அவர் நல்ல குடும்ப தலைவர், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல நண்பர். சூப்பர் ஸ்டார் என்னதான் சினிமால பயங்கர பிஸியா இருந்தாலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸை அப்பப்ப மீட் பண்றத ஒரு வழக்கமாவே வச்சிருந்திருக்காரு. தொடர்ந்து ஷூட்டிங்ல இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் அமெரிக்கால போயிட்டு கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போனாரு. ஆனா அதுக்குள்ளார ஏகப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் வந்துச்சு, அவருக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு. அவர் அமெரிக்கால இருந்து திரும்ப வந்தாலும் கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இவரை பத்தின கவலை, அதாவது நேர்ல போயிட்டு ரஜினிகாந்த் எப்படிதான் இருக்காரு அப்படிங்கறத பாத்துட்டாக்கா ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும் இல்லையா? அதனால மட்டும் இல்லாம ரொம்ப நாளா தன்னுடைய நண்பரை பார்க்காம இருக்கிறதுனால ஒரு தடவை பார்த்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல முன்னணி நடிகரும் சூப்பர் ஸ்டாரோட நெருங்கிய நண்பருமான மோகன் பாபு சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்டாரை பார்த்தது மட்டும் இல்லாம லதா ரஜினிகாந்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா திரும்ப போயிருக்காரு. இந்த சந்திப்பு குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் மோகன் பாபு ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட பிரியத்துக்குரிய சகோதரி லதாவை சந்திச்சேன். லதா இல்லாம ரஜினியால இவ்வளோ பெரிய உச்சத்துல இருக்க முடியாது. என்னுடைய நெருங்கிய நண்பனோட நேரத்தை இனிமையா செலவழிச்சேன். அவர் ராஜா மாதிரி தோற்றம் அளிக்கிறாரு அப்படின்னு சொன்னவர் ஒரு படி மேலேயே போயிட்டு இந்த கலியுகத்துல அவர் துரியோதனன்னா நான் தான் கர்ணன் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்காரு. இந்த மோனுக்கு மாத்திரம் தெரியும் இது ഈ ക്യാരക്ടറെ പറ്റി. ഇൻഫാക്ട് ഈ ക്യാരക്ടർ ഞാൻ ചെയ്യുമ്പോൾ അവർ ഭയങ്കരമായിട്ട് ആലോചിക്കും, സീരിയസ് ആയിട്ട്